எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது சொல்லுகிறார், சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார். அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார். நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தார். நீ கால்களை தேடி பயணம் செய்கிறாய், வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது, கோவில்களை தேடி பக்தர்கள் பயணிக்கிறார்கள், கார்களை தேடி வாலிப தம்பிகள் பயணிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான். அந்த காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறான். அதிமுக தொண்டன் சொல்லுகிறான், சொந்த காலில் நில்லடா சோற்றால் அடித்த பிண்டமே என்று கத்துகிறான். இவன் இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து விட்டான். எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேன். கடற்கரையில் கடல் என திரண்ட பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா எந்த காலத்தில் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை நம்பி இந்த நாட்டில் பொதுவாழ்வுக்கு வந்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி. அது ஒரு RSS ப்ராடக்ட். மனிதர்களை வேறுபடுத்துகிற கட்சி, மனிதர்களை கூறு போடுகிற கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்றால், பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற இத்தகாலத்தில் நீங்கள் நிரூபியுங்கள். மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன் நான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திமுக மேடைக்கு எதுக்கு வந்திருக்காரு? பாதுகாப்பு இங்க வந்தாதான் கிடைக்கணும், அவருக்கு தெரியுது. இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள். தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கான், ஆளுநர் RN ரவி. அந்த வள்ளுவனுக்கு அவன் காவி கட்டுவதற்கு ஆசைப்படுகிறான். ஒரு கவர்னர் என்ன செய்திருக்கணும்? என்ன கேட்டா அவன் குடியிருக்கிற கிண்டி ராஜபவன் வீட்டுக்கு தண்ணியை துண்டிச்சிருக்கணும், மின்சாரத்தை துண்டிச்சிருக்கணும். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல ஊர் மேய்கிறவன் நீ. ஐயோ தம்பி கொஞ்சம் பேசாம இருங்க. இல்ல விளையாட முடியாது. நான் முதல்வன் திட்டத்தில் சேர்க்க வேண்டியது வர தப்பு பண்ணிட்டீங்க. இந்திய ராணுவத்தின் பக்கம் தமிழகம் நிற்கிறது என்று ஒரு முதலமைச்சர் தலைநகர் சென்னையில் போர் நினைவு சின்னத்தை நோக்கி ஒரு பேரணி நடந்து கொண்டிருக்கிற பொழுது போரை நிறுத்திவிட்டோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு கூட வல்லமை உள்ள தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் எங்கள் முதல்வர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் அவர்கள் உரையாற்றுவார்கள். பேசுற வரைக்கும் தயவு செய்து அமைதியாக கேட்க வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டு இப்போது அண்ணன் அவர்கள் பேசுவார்கள். அன்னை தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவாகவும் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாகவும் அண்டக்குளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மகத்தான பொதுக்கூட்டத்தின் மதிப்பிற்குரிய தலைவர், மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், வினையாற்றுவதில், வியர்வை பாசனம் செய்வதில், விடிய விடிய உழைப்பதில், வியூகம் வகுப்பதில், வெற்றிகளை குவிப்பதில் செல்லப்பாண்டியனுக்கு நிகராக இன்னொரு மாவட்ட செயலாளர் இல்லை என்கிற சரித்திரத்தை சமகாலத்தில் புதுக்கோட்டையில் எழுதி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் KKC அவர்களே, 2 நாள் அவகாசத்தில் அண்டக்குளத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி
இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் தருவதற்கு கண்ணுறக்கமில்லாமல் கடமையாற்றி இருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் ஆரியூர் தம்பி சி சண்முகம் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்டக்குளம் முத்து, கிள்ளனூர் சின்னப்பா, KR கரிகாலன், வீரக்குடி ராஜகுமார், பெரம்பூர் கரந்தை காத்தையா, உடையார்பட்டி சின்னத்துறை, கலையரசி ரவி உள்ளிட்ட நிர்வாகிகளே, இந்த முத்தான நிகழ்ச்சிக்கு வித்தாக விழுந்து முன்னிலை ஏற்றிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ரங்கராஸ், விவசாய தொழிலாளர் அணியினுடைய துணை செயலாளர் KRN போஸ், குண்டாண்டார் கோவில் மேற்கொன்றிய செயலாளர் OS வெங்கடாச்சலம், பேரூர் கழக செயலாளர் அண்ணாதுரை, MAM முகமது இஸ்யாஸ், ஜெயமீரா ரவிக்குமார், கீரை அஸ்ரப் அலி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தோழமைக்கு தோள் தந்திருக்கின்ற அஸ்ரப் அலி, இந்த நிகழ்ச்சிக்கு உரையாற்றுவதற்கு புதுக்கோட்டை வந்த என்னை வரவேற்று உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற அரசியலில் என் சமகால தோழனும், விராலிமலை என்றால் எல்லோருக்கும் முருகன் நினைவுக்கு வருவான், விராலிமலை என்றால் நாஞ்சில் சம்பத்திற்கு நினைவுக்கு வருகிறவன் சந்திரசேகரன் என்று நான் சந்ததம் மறவாத நண்பன், விவசாய தொழிலாளர் அணியின் துணை தலைவர் விராலிமலை சந்திரசேகரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் குறிஞ்சி வாணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நான் வருகிற நேரத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாநகர் மன்றத்தின் துணை மேயர் கண்ணியத்திற்குரிய மாமா லியாக்கத் அலி அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற இளைஞரணி மாணவரணி துணை அமைப்பாளர் தம்பி வினோத் அவர்களே, நேற்று லண்டன் கேரள மாநிலம் கொச்சி பிரிட்டிஷ் எம்பசியில் ஒரு நேர்காணலில் கலந்துவிட்டு நேரடியாக புதுக்கோட்டைக்கு கொஞ்சம் காலம் கடந்து வந்தாலும் என்னை காத்திருந்து வரவேற்று என்னை உபசரித்த மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளரும் மாவட்ட செயலாளருக்கு 6வது விரலாக இருந்து கடமையாற்றி வருகின்ற என்னுடைய ஆரியூர் தம்பி அரங்கநாயகம் அவர்களே, மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர், வீட்டிலிருந்து உணவு சமைத்து எடுத்து வந்து எனக்கு பரிமாறிய பாசத்தின் அடையாளம் தம்பி ஸ்டாலின் ராஜா அவர்களே, நிகழ்ச்சி நிரல் முழுவதும் பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கின்ற கழகத்தின் மாணவர்களே, காலத்தால் சீலத்தால் மூத்தவர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுதலையாளர்களே, ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற என் வாலிப தம்பிகளே, இந்த மண்ணில் அண்டக்குளத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, எந்த சொல்லை சொன்னால் புல்லின் நுனியில் புதுமை சிலிர்க்குமோ, எந்த சொல்லை சொன்னால் புல்லாங்குழலில் புரட்சி வெடிக்குமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் ஒரு பூகம்ப அதிர்வு ஏற்படுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் மனதிற்குள் ஒரு மகரந்த சேர்க்கை நடக்குமோ, அந்த சொல்லாம் உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு உரிமையுள்ள கலைஞரின் உடன்பிறப்புகளே வணக்கம்.
மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு குண்டாண்டார் கோவில் ஒன்றியத்தின் அரசியலை தீர்மானிக்கிற அண்டக்குளத்தில் உரையாற்றுகின்ற பெறலரும் பேற்றை பெற்று தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் KKC அவர்களுக்கும் கிடைத்த 2 நாள் அவகாசத்தில் ஒரு மாநாட்டுக்கு ஒத்திகை பார்ப்பதைப் போல் அண்டக்குளத்தில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இயக்கிக் கொண்டிருக்கிற ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி சண்முகத்திற்கும், சண்முகம் அவர்கள் எடுத்திருக்க இந்த முயற்சிக்கு பல்லாற்றானும் பாடுபட்டிருக்கின்ற கழகத்தின் சொந்தங்களுக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டக்குளத்தை நினைக்கிற பொழுதெல்லாம் காலம் சென்ற மீரான் தான் என் கண்ணுக்கு தெரிகிறார். என்னை எத்தனையோ முறை இந்த அண்டக்குளத்திற்கு அவர் கூட்டி வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்பதை தம்பி சண்முகம் சொன்ன பொழுது ஒரு கவலை என்னை கவ்விக்கொண்டது. இது ஒரு முக்கியமான காலகட்டம். ஒரு பாசிசத்தை எதிர்த்து ஒரு பயங்கரமான போர் தொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்றைக்கு தலைவர் அவர்களுடைய 72வது பிறந்த நாள். அவர் 72 எட்டுவதற்கு முன்னாலேயே இமயத்தை எட்டிவிட்டார். அவர் சிந்தும் மழைத்துளியைப் போல சிறந்தவர் ஸ்டாலின். முந்தும் தமிழ் மொழியைப் போல முன்னேறுகிறவர் ஸ்டாலின். சந்த திருப்புகள் போல் தித்திப்பவர் ஸ்டாலின். யானை தந்தம் போல் உயர்ந்தவர் ஸ்டாலின். குடிசைகளில் ஏற்பட்டுவிட்ட காயங்களுக்கு மருந்து பறித்து தருகின்ற மக்களின் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின். அவருக்கு வயது இன்றைக்கு 72. எங்கள் தலைவருக்கு வயது 72. குந்தி குரல் எடுத்து கூவுகிற குயில்களே கூவுங்கள், எங்கள் தலைவருக்கு வயது 72. புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்களை ஆடுங்கள் அகவுங்கள், எங்கள் தலைவருக்கு வயது 72. திரும்ப திரும்ப வீசுகின்ற தென்றல் காற்றை தெம்மாங்கு பாடு, எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு அகவை 72. கரைக்கு வருவதற்கு திரும்ப திரும்ப மோதுகின்ற அலைகளே ஆரவாரம் செய்யுங்கள், எங்கள் தலைவருக்கு வயது 72. கும்மியடித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றாலமே கொட்டி முழக்கு, எங்கள் தலைவருக்காகவே 72. பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள், எங்கள் தலைவருக்காகவே 72. ஓடும் மேகங்களை உறக்க சொல்லுங்கள், எங்கள் தலைவருக்கு அகவை இன்றைக்கு 72. 72 வயதில் அடியெடுத்து வைக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு கங்கை கரையிலிருந்து எழுதப்படக்கூடாது, காவிரி கரையிலிருந்து எழுத வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னதை நிறைவேற்றுகிற மகத்தான தலைவனுக்கு இன்றைக்கு வயது 72. இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டு விடுமோ? புத்தன் பிறந்த மண்ணிலா போர், புண்ணியன் காந்தி பிறந்த மண்ணிலா போர், போதிமரம் இருக்கிற இந்த பூமியிலா போர், பஞ்சசீல கொள்கையை உலகத்திற்கு அறிவித்த பாரத திருநாட்டிலா போர் என்று நீங்களும் நானும் 4 நாட்களாக அச்சத்தின் மடியில் உறைந்து கிடக்கிற பொழுது இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம், இந்திய ராணுவத்தின் பக்கம் தமிழகம் நிற்கிறது என்று ஒரு முதலமைச்சர் தலைநகர் சென்னையில் போர் நினைவு சின்னத்தை நோக்கி ஒரு பேரணி நடந்து கொண்டிருக்கிற பொழுது போரை நிறுத்திவிட்டோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு கூட வல்லமை உள்ள தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் எங்கள் முதல்வர் இன்றைக்கு விசுவரூபப்படுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்ததா? ஹமாஸ் பலஸ்தீனம் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்ததா? இஸ்ரேல் பலஸ்தீனை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாராவது எடுத்த முயற்சி வெற்றி பெற்றதா? என் பெருமைக்குரியவர்களே, ஒரு காலை குளிரில் கை குழந்தையை மார்பில் அணைத்துக் கொண்டு அந்த உக்ரைன் என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறிய நாட்டில் இருந்து பெண்ணம்பெரிய கவலையை சுமந்து கொண்டு ஒரு நாடு கடத்தப்பட்ட அகதியை போல புலம்பெயர்ந்த மக்கள் மட்டும் இன்றைக்கு 1.5 லட்சம் பேர். இன்றைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் 72,000 பேர்.
ஆனால் 26 இந்தியர்கள் பகக்காமில், இந்தியாவினுடைய மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய குளிர் பள்ளி கொண்டு கிடக்கிற ஊரில் 26 பயணியர்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு பாகிஸ்தானின் மீது போர் தொடுக்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது என்று இந்திய அரசு முடிவெடுத்ததற்கு பிறகு இந்த போர் நிற்காதா, இந்த போர் தேவைதானா என்ற கேள்வி எழுந்து வந்திருக்கிற காலகட்டத்தில் போர் நின்றது, முடிவுக்கு வந்துவிட்டது. ஸ்டாலின் நடத்திய பேரணி முடிகிற பொழுதே போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற இனிப்பு செய்தியை சுமந்து கொண்டு நான் இன்றைக்கு அண்டக்குளத்திற்கு வந்திருக்கிறேன். அவர் 72வது பிறந்த நாள் காணுகிறார். மகத்தான கவிஞன் கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதுவான். 2 கண்ணியை சொல்லிவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்பான். கவிதையை உங்கள் காதுகளுக்கு நான் கொண்டு வருகிறேன். கொள்ளையடி, சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள். தழுவு, முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஆறாரோ சனியனே, தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உருப்போடு உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள். பாலாறு, தேனாறு, பொது ஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். பெரியோர்களை, தாய்மார்களே, ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள். நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிப்பேரரசு வைரமுத்து கவிதையை முடித்து விடுகிறார். நாஞ்சில் சம்பத் கவிதையை அண்டக்குளத்தில் தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதல்வர் மீண்டும் ஸ்டாலின் என்பதுதான் இன்றைக்கு அதிகம் கேட்கிற வார்த்தைகள். அவர் இன்றைக்கு முதலமைச்சர். நாம் இன்றைக்கு ஒரு கம்ஃபர்டபிள், ஒரு பாதுகாப்போடு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அச்சத்தின் மடியில் விழாமல் இருக்கிறோம், பசியின் பிடியில் சிக்காமல் இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு 4 ஆண்டு காலம் அவர் பரிபாலித்து நேரடியாக இந்த ஆட்சியில் நன்மை பெற்றவர்களின் எண்ணிக்கை மட்டும் 2,88,00,000 பேர். 2,88,00,000 பேர் 4 ஆண்டு காலத்தில் ஒரு ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றார்கள். அந்த ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அவர் ஆட்சிக்கு வந்த அரியணை ஏறிய அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் தினமும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். உடல் இயக்கும் நல்லுயிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வாய்த்திருக்கிறார். கலைஞரை போல எழுதுகிறவர் அல்ல, கலைஞரை போல பேசுகிறவர் அல்ல, ஆனால் கலைஞரை காட்டிலும் செயல் வேகத்தோடு இயங்குகிற ஒரு தலைவன் ஸ்டாலின் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் அவர் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சில பேர் பேசுகிறார்கள் என்று லியாக்கத் அலி வருத்தப்பட்டார். அவர்களுடைய அரசியல் அது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இந்த மொழிக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்த பண்பாட்டுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்றால் எதுவும் இல்லை. முதலமைச்சர் என்கிற பதவியை குறிவைத்தவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் என்கிற பதவியை முன்னிறுத்தித்தான் ஸ்டாலின் இயங்கினாரா என்றால் இல்லை. அவர் 22 வயதில் திருமணம் செய்து கொண்டார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர். ஆட்சி கவிழ்க்கப்பட்ட அடுத்த நாள் நந்தவரத்துக்குள்ளே நாய் நுழைவது மாதிரி திபு திபு என்று காவல்துறை அதிகாரிகள் கோபாலபுரம் என்கிற வீடு, அது வீடல்ல, கொள்கை கூடு, அந்த கூட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். தன்னை கைது செய்ய வந்திருக்கிறார்கள் என்று கலைஞர் கருதினார். இல்லை, உங்களை அல்ல, உங்கள் மகனை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அண்ணன் ஸ்டாலின் ஒரு பிரச்சார நாடகத்தை நடத்துவதற்கு பெருமைக்குரியவர்களை மதுராந்தகத்திற்கு சென்றிருந்தார். அவர் ஒரு பிரச்சார நாடகம் நடத்துவதற்கு மதுராந்தகம் போயிருக்கிறான். நாளை காலை வந்து விடுவான், வந்தது தகவல் சொல்லுகிறேன், அப்போது அவரை கைது செய்து கொண்டு செல்லுங்கள் என்று கலைஞர் அந்த அதிகாரிகளிடத்திலே பேசுகிறார்.
நேற்றைக்கு வரைக்கும் ஆணையிட்ட கலைஞர் நேற்று வரையும் தன்னுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட அதிகாரிகளை பார்த்து நாளைக்கு வாருங்கள் என் பிள்ளையை கைது செய்து கொண்டு போங்கள் என்றார். உடனே ட்ரங்காலில் போன் புக் செய்து அண்ணன் ஸ்டாலினிடத்தில் பேசி உன்னை கைது செய்ய போகிறார்கள், நீ சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நீ அதை மனதில் உள்வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வா என்று காலையில் கைதாக போகிறோம் என்ற கவலை இல்லாமல் கோபாலபுரம் வீட்டுக்குள் நுழைந்தார். அண்ணி துர்காவதி குலுங்கி குலுங்கி அழுதார். நான் ஒரு நீண்ட சுற்றுப்பயணம் செல்வதாக நினைத்துக் கொள் என்று தனக்கு தேவையான வேட்டி சட்டை எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு கலைஞரிடத்திலே ஆசி வாங்குவதற்காக அவர் காலில் விழுந்து வணங்கினார். கலைஞர் அப்போது சொன்னார், இட் இஸ் எ கோல்டன் டைம், இப்போதுதான் நம்முடைய பொன்னான நேரம் வந்திருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் என்று சொல்லி அண்ணன் ஸ்டாலினை சிறைக்கு அனுப்பி வைத்தார். கல்யாணம் முடிந்ததற்கு விசா பெற்றுக்கொண்டு கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று தேனிலவை அனுபவிக்கிற தம்பதிகளை நான் பார்க்கிறேன். ஆனால் கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு விசா பெற்றுக்கொண்டு சிறைக்கு சென்ற தலைவன் எங்கள் தலைவர் ஸ்டாலின். அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் முதலமைச்சர் பதவியை முதலாக வைத்துக் கொண்டு முன்னேறவில்லை. இந்த சபிக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒரு 55 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார். நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தார். இப்பொழுது சொல்லுகிறார், சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார். உனக்கு கால் தேவைப்படுகிறது, நீ கால்களை தேடி பயணம் செய்கிறாய். வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது, ஊர்களை தேடி பயணிகள் பயணிக்கிறார்கள், கோவில்களை தேடி பக்தர்கள் பயணிக்கிறார்கள், கார்களை தேடி வாலிப தம்பிகள் பயணிக்கிறார்கள், சீர்களை தேடி பெண்கள் பயணிக்கிறார்கள், பார்களை தேடி குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான். அந்த காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறான். அதிமுக தொண்டன் சொல்லுகிறான், சொந்த காலில் நில்லடா சோற்றால் அடித்த பிண்டமை என்று கத்துகிறான். இவன் இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து விட்டான். அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று அமித்ஷா கருதுகிறார். இன்றைக்கு அவர்கள் ஒரு அறைகூவல் விடுவது மாதிரி நமக்கு எச்சரிக்கிறார்கள். எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேன். கடற்கரையில் கடல் என திரண்ட பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா எந்த காலத்திலும் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை நம்பி இந்த நாட்டில் பொது வாழ்வுக்கு வந்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி. அது ஒரு RSS ப்ராடக்ட். மனிதர்களை வேறுபடுத்துகிற கட்சி, மனிதர்களை கூறு போடுகிற கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. என்றால் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற இத்தகாலத்தில் நீங்கள் நிரூபியுங்கள். மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன் நான். நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு தங்கத்தின் விலை 73,000 ரூபாய். என் எதிரில் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய மூக்கில் ஒரு வெள்ளி மூக்குத்தியை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. எந்த தாயினுடைய கழுத்திலும் 1 பவுன் தங்கச்சங்கிலியை என்னால் பார்க்க முடியவில்லை. என்னுடைய தங்கையின் மகளுக்கு வயது 34. MAMphil PhD பட்டம் பெற்றவள் என் தங்கையின் மகள். ஒரு தனியார் கல்லூரியில் 12,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறாள். அவள் PhD பட்டம் பெற்று விட்டாள். வயது 34 ஆகிவிட்டது. அவளை கல்யாணம் செய்வதற்கு வழிவகை இருக்கிறதா என்று யோசி என்று என் தங்கையிடத்தில் சொன்னேன். யோசிக்காமல் இல்லை அண்ணா, 72,000 ரூபாய்க்கு தங்கம் இருக்குமானால் தங்கம் வாங்குவதற்கு நான் எங்கே செல்வேன் என்று குமரி குமரி அழுகிறாள் என் உடன் பிறந்த தங்கை. ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக
தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக, என் வீட்டு வாசல் படிக்கட்டுகளில் முதிர் கன்னி என்கிற பட்டத்தை சுமந்து கொண்டு வீட்டின் மூலையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ என் அருமை தங்கைகளின் கண்ணீர் வாழ்க்கைக்கு உன்னுடைய ஆட்சியில ஏதாவது தீர்வுண்டா? தாய்மார்களிடம் கேட்கிறேன், ஏதாவது உத்தரவாதம் உண்டா? நாங்கள் எப்படி வாழ்வது சொல்? சோறுகரை தேடுவதே வாழ்க்கையாகிவிட்டது எங்களுக்கு. மாதந்தோறும் இன்றைக்கு பொது விநியோக கடையில் இலவசமாக 20 கிலோ அரிசியை வாங்கிக் கொண்டு பருப்பு, எண்ணெய், சோப்பு, தேயிலை வாங்கிக் கொண்டு நம்முடைய குறைந்தபட்ச தேவைகளை மிக சிக்கனமான வழியிலே நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்பதை ஒரு குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிறது என்ற நிலையில் நாங்கள் சம்பத் அறிவேன். எப்படி மகளுக்கு கல்யாணம் செய்து வைப்பது? பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு என்னுடைய லட்சக்கணக்கான தம்பிமார்கள் சிகரெட்டு புகைந்தறிய, கீழ்வாரம் சிவந்தறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிறான். ஒரு டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் எழுதுவதற்கு 4300 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், 22 லட்சம் பட்டதாரிகள் அந்த வேலைக்காக விண்ணப்பிக்கிறார்கள், படிக்கிறார்கள். எடுக்க போது 4300 பேர், விண்ணப்பித்திருப்பவன் 22 லட்சம் பேர். எங்கே போகிறது இந்த நாடு? மோடியினுடைய ஆட்சியில் இதற்கு தீர்வுண்டா? மோடி இதை பற்றி கவலைப்பட்டாரா? கச்சா எண்ணெயின் விலை உலக சந்தையில் குறைந்தாலும் இந்தியாவில் 102 தொட்டுக்கொண்டே இருக்கிறதே தவிர குறையவில்லை. ஏன்? நீ பகை பாராட்டுகிற பாகிஸ்தான், நித்தியத்தை இழந்திருக்கிற பாகிஸ்தான், நிர்மூலமாகி கொண்டு வந்திருக்கிற பாகிஸ்தான், தீவிரவாதிகளின் கொள்ளிடமாக இருக்கிற பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை குறைகிறது. என் காலடியில் கிடக்கிற இலங்கையில் பெட்ரோலின் விலை குறைகிறது. பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் பயங்கரவாதம் மூடியிருக்கிற அரண்மனைகளின் சொர்க்கம் என்று ஒரு காலத்தில் பேசப்பட்ட ஆப்கானிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது. ஆனால் என் பெருமைக்குரிய வாலிப தம்பிகளே, 102 என்கிற இடத்திலேயே நிற்கிறது. இதிலே நீ அடித்த கொள்ளை எவ்வளவு என்று சொல்வீர்களா? எத்தனை கோடி இதிலே கொள்ளையடித்தீர்கள்? சோவியத் ரஷ்யாவில் இருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறோம் என்கிற பெயரால் நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு? நயாரா பெட்ரோல் பங்க் என்று நாடு பூரா பார்க்கிறேன். யார் இதனுடைய அதிபர்? நான் விசாரிக்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அம்பானி அத்தானி என்கிற பெரும் பணக்காரர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகிறது. படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை. கல்யாணத்துக்கு காத்திருக்கிற என் தங்கையின் மகளுக்கு கல்யாணத்திற்கு உத்தரவாதம் இல்லை. அண்ட குளத்தில் இருக்கிற ஒரு 60 வயது ஆனவனுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால், சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட அவனை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒரு ஆட்டோ பிடிப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு, நீங்கள் உற்பத்தி செய்கிற கரும்புக்கு உரிய விலை உங்களுக்கு சந்தையில் இன்னும் கிடைக்கவில்லை. ஒன்றிய அரசு நமக்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை. ஒத்துழைப்பை முதலமைச்சர் உரிமையோடு எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்கள் ஒத்துழைக்க தயாரில்லை. 42 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகை 2252 கோடியை விடுவியுங்கள் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் செல்வ தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு போகிறார். 40 பேரும் நாதியற்றவர்கள் அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள். He is one of the DMK that have invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்குகிற படைக்கலங்கள் 40 பேர் தர்மேந்திர பிரதான் இல்லத்திற்கு சென்றார்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த 2252 கோடி ரூபாயை விடுவீங்கள் என்று கேட்ட பொழுது, நீங்கள் இந்தி படிக்க ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் 2252 கோடி ரூபாயை விடுவிக்க முடியும் என்று விதண்டாவாதம் பேசுகிறான்.
இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். விதண்டாவாதம் பேசியது மட்டுமல்ல, சத்திரத்தில் பேசினால், சாவடியில் பேசினால், சந்தையில் பேசினால், சந்துமுனையில் பேசினால் நாஞ்சில் சம்பத் சஞ்சலப்பட மாட்டேன். பார்லிமெண்ட் ஹவுஸில் பேசுகிறார். யாரு? தர்மேந்திர பிரதான், இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். The uncivilized people, தமிழர்கள். Undemocratic country தமிழ்நாடு. தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததை போல நான் துடித்தேன். நாடாளுமன்றத்தில் நாஞ்சில் சம்பத் உறுப்பினராக இருந்தால் நடப்பதே வேறாகி இருக்கும். நாங்கள் uncivilized people-ஆ? என் தாய்மார்களிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு தாய் சங்க காலத்தில் அண்டக்குளம் போன்ற ஒரு ஊரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவள் கணவனுக்கு. வீட்டிலே வறுமை வீட்டு வாசலில் கோலம் போடுகிறது. அடுப்பிலே பூனை பிடித்து கிடக்கிறது. பால் கழுகிற குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கையில் ஏந்தி அவள் முலையை குழந்தையின் வாயில் திணிக்கிறாள். பாலுக்கு பதிலாக ரத்தம் விடுகிறது. ஐயோ, வீட்டிலே வறுமை தாண்டவம் ஆடுகிறது. பொருள் தேடி ஆக வேண்டும். ஊரை பாதுகாக்க வேண்டிய கடமை இறக்கி இருந்தாலும் திரவியம் தேட கடல் தாண்டி போகிறேன் என்று காதல் மனைவியிடம் சொல்லிவிட்டவன் திரவியம் தேட கடல் தாண்டி சென்றான். என் பெருமைக்குரியவர்களே, அவன் கடல் தாண்டி போய்விட்டான் என்ற செய்தி எதிரிகள் அறிந்து கொண்ட உடனே அந்த ஊரை கைப்பற்றுவதற்கும் கபலீகரம் செய்வதற்கும் படையெடுத்து வருகிறார்கள். வறுமையின் மடியில் இருக்கிற அந்த தாய், என் கணவன் ஆற்ற வேண்டிய கடமையை நானாவது செய்ய வேண்டாமா என்று கேட்டு, அந்த ஊரை பாதுகாக்கிற பொறுப்பு என் தலைவனுக்கு அல்லவா, அவன் தாலி கட்டிய மனைவி அல்லவா நான், இந்த ஊரை பாதுகாக்க என்ன செய்ய முடியும் என்று 75 வயது நிரம்பிய தன்னுடைய தந்தையை அவள் போருக்கு அனுப்பினாள். அவன் போருக்கு சென்றார். அவர் பெரியவர். எதிரிகள் ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள். நிராயுத பாணியாக நிற்கிற பெரியவர் அவர்களோடு சண்டைக்கு போகிறார். மல்லுக்கு கட்டுகிறார். எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார், திக்காடுகிறார், திக்குமுக்காடுகிறார். தரையில் சாய்ந்து கீழே விழுகிறார். சாவு அவரை அணைத்துக் கொண்டது. தந்தை இறந்தார் என்ற ஈர செய்தி அவளுக்கு வந்தது. என் தாய்மார்களை அடுத்த நாளும் மனச்சாட்சியற்ற எதிரி போர் முரசை ஒலித்தான். என்ன செய்வது? தந்தையை நேற்றைக்கு அனுப்பினேன், இன்னைக்கு என் தமையனை அனுப்ப போகிறேன் என்று. இந்த ஊரின் மானம் காக்க என் கணவன் செய்ய வேண்டிய கடமை அண்ணா நீ செய்து தர வேண்டும் என்று கேட்டாள். தங்கையின் மானம் காக்க, ஊர் மானம் காக்க அவள் அண்ணன் போருக்கு சென்றான், சண்டையிட்டான், சமர் புரிந்தான், சதிராடினான், எதிரிகளுக்கு ஈடு கொடுத்தான், மல்லு கட்டினான், மற்போர் புரிந்தான். ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக போராடி அண்ணனும் போர்க்களத்தில் செத்து விழுந்தான். 3வது நாளும் போர் முரசு முழிக்கிறது. என்ன செய்வது? கல்யாணத்திற்கு காத்திருக்கிற தன்னுடைய ஆசை தம்பியை, கலர் கலராக கனவு கண்டு கொண்டிருக்கிற தம்பியை, என் மனம் கவர்ந்தவளை கரம் பெற்றப் போகிறேன் என்று காதலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவள் தம்பியை போருக்கு அனுப்பினாள். இளைஞன், வாலிபன், ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ளவன். எதிரிகளிடத்திலே சண்டையிட்டான். தன்னுடைய கரங்களால் அவர்களை முறித்து போட்டான். மூச்சு முட்ட அவன் களத்தில் நின்று போராடினான். அவனும் ஆயுதம் இல்லாததால் அவனும் களத்தில் வீழ்த்தப்பட்டான். தந்தையை இழந்தாள். என் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், தந்தையை இழந்தாள், தமையரை இழந்தாள், தம்பியை இழந்தாள். கண்ணீர் சிந்திக்கொண்டு வீட்டில் இருக்கிறாள். காலையில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. கதவை திறக்கிறாள். கடல் கடந்து திரவியம் தேடச் சென்ற கணவன் வந்து விட்டான். கண்ணீரில் நனைந்து கொண்டிருக்கிற மனைவியை பார்த்து ஏன் இந்த சோகம் என்று கேட்ட பொழுது, நீ இல்லாத நேரத்தில் இந்த ஊரை கபலீகரம் செய்ய எதிரிகள் வந்தார்கள். அப்பாவை களத்துக்கு அனுப்பினேன், அவரும் இறந்து போனார். அண்ணனை போருக்கு அனுப்பினேன், அவனும் இறந்து போனான். என் தம்பியை போருக்கு அனுப்பினேன், அவனையும் சாவு தழுவிக் கொண்டது. இனி என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கதறி அழுதாள். அப்போது மீண்டும் மனச்சாட்சியற்ற எதிரிகளின் போர் முரசு ஒலிக்கிறது. என் பெரியோர்களே, தாய்மார்களே, அவள் கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அவள் கன்னத்தில் முத்தமிட்டு கொண்டு, உன்னுடைய தந்தைக்கும் தமையனுக்கும் தம்பிக்கும் நேர்ந்த கதி எனக்கு வராது, இந்த ஊரின் மானம் காப்பாற்றுகிற போரில் நான் வெல்வேன் என்று சூளுரைத்துக் கொண்டு போர்க்களத்துக்கு போனான். எதிரிகளோடு சண்டையிட்டான். தாக்கு பிடிக்க முடியவில்லை. காதல் கணவனையும் களத்தில் பறிகொடுத்தாள். மனச்சாட்சியற்ற எதிரிகள் மீண்டும் போர் முரசு ஒலித்தார்கள்.
என்ன செய்வதென்று யோசித்தாள். 5 வயது பிஞ்சு பிள்ளை இருக்கிறான். 5 பரட்டை தலை. அவன் தலையில் எண்ணெய் நீவி வெள்ளி ஆடையை உடுத்தி அவன் கையில் வேலை கொடுத்து 5 வயது பிஞ்சு பையனை சென்று வா மகனே, பகையை வென்று வா மகனே என்று போருக்கு அனுப்பினாள் எங்கள் புறநானூற்று தாய் என்றால். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், நாங்கள் அன்சிவிலைஸ்டு பீப்புளா? இதற்கு மட்டும் நான் பதில் சொன்னால் 4 மணி நேரம் பேசுவேன். அங்க அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா? நாங்கள் சோழர்கள் காலத்தில் குடவோலை வாக்கெடுப்பு மூலம் ஜனநாயகத்திற்கு உயிர் தந்தவர்கள். ஒரு அமைச்சர் பேசுகிறான் நாடாளுமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னாரா? எதிர்வினை ஆற்றினீர்களா? ஏனென்று கேட்டீர்களா? நீ 5 பொது தேர்தலை சந்திக்கிற அளவிற்கு உன்னிடத்தில் பணம் இருக்கிறது, எனக்கு தெரியும். 25,000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? 5,000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறான். பிஜேபி கட்சி விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்து பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும்? 200 தொகுதி இலக்கென்றார் எங்கள் முதல்வர் ஸ்டாலின். இனிமேல் 200 தொகுதி அல்ல, 234 தொகுதியும் திமுகவுக்கு சொந்தம் என்ற ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறோம். 1971 அண்ணாவின் மறைவிற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற காலத்தில் அன்றைக்கு கலைஞர் தேர்தலை சந்தித்த பொழுது அன்றைக்கு வென்ற இடங்கள் 184. நான் விராலிமலை சந்திரசேகரனுக்கு சொல்லுகிறேன், ஒன்றிய செயலர் சண்முகத்துக்கு சொல்லுகிறேன், மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு சொல்லுகிறேன். 1971 இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் பெறாத தம்பிங் மெஜாரிட்டி 184 சீட்ஸ் என்று கலைஞர் அன்னைக்கு சரித்திரம் படைத்தார் என்றால் அவர் பெற்ற பிள்ளை 234 வெல்வான் என்று நம்புகிறேன். உனக்கு எதற்கு ஓட்டு போட வேண்டிய காரணத்தை சொல். ஒரே மேடையில் விவாதிக்கலாமா? அதிமுக பெரிய கட்சி. அந்த கட்சியிலே அந்த தொண்டன் குமரி குமரி அழுகிறான். பிஜேபி கட்சியோடு ஒட்டும் உறவு வைத்துக் கொள்ள அந்த தொண்டன் விரும்பவில்லை. நான் கேட்கிறேன், ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய்? நாங்க என்ன பாவம் செய்துட்டோம் எங்க ஆட்சி அகற்றுறதுக்கு? தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 1000 ரூபாய் உரிமை தொகை அவருடைய வங்கி கணக்கில் 10ஆம் தேதிக்கு முன்னால் வருகிறது. எத்தனை பேருக்கு? 1,15,00,000 பேருக்கு. குறை சொல்லணும்னா நாங்க குறை சொல்லணும், எங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னு ஒரு ஏக்கம். ஆண்கள் என்ன பாவம் செய்தோம்னு ஆண்கள் கேட்கிறாங்க. 1,15,00,000 பேருக்கு கிடைக்குது. இப்ப ஜூன் மாசத்துல நீங்க யாருக்காவது கிடைக்கலன்னா நீங்களும் விண்ணப்பித்தால் தருவதற்கு தயார் என்று தம்பி உதயநிதி அறிவித்து விட்டார். 1000 ரூபாங்க. கணவன் குடிகாரனாக இருப்பான், கணவன் பொறுப்பற்றவனாக இருப்பான், போக்கிரியாக இருப்பான், குடும்ப பெருமையை காப்பாற்ற முடியாதவனாக இருப்பான், தரைகட்டு திரிவான், தான் தோன்றித்தனமாக இருப்பான், மனைவியை பற்றியோ மாசற்ற குழந்தைகளை பற்றியோ கவலைப்படாத தோல் மறுத்த தொழும்பனாக இருப்பான். காலையில் 400 மில்லி பால் வாங்குவதற்கு அவள் கையில் காசு இருக்காது. எங்கள் முதல்வர் கொடுக்கிறார், நானே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன், 1000 ரூபாயை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. என் வீட்டில் என் மனைவி என்ன கேட்கிறா, இந்த 1000 ரூபாய்க்கு நான் மனு போட்டா கிடைக்குமான்னு கேட்கிறா. நான் சொன்ன என் மனைவியாக இருக்கிற வரைக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு. அப்போ உங்களை விவாகரத்து செய்துட்டா எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறா. அந்த அளவுக்கு அந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தினசரி 45 லட்சம் பெண்கள் இன்றைக்கு விடியல் பயணம் என்கிற பெயரால் பேருந்தில் பயணிக்கிறார்கள். நான் கொச்சின்ல இருந்து புதுக்கோட்டை புறப்பட்டு வருவதற்கு ஒரு கார் எடுத்துக்கொண்டு ஒரு ஓட்டுநரை அழைத்து கொண்டு வருவதற்கு 8000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காக இல்ல, உண்மையை சொல்றேன். நான் 8000 ரூபாய்க்கு நான் டீசல் போட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க சராருன்னு ஏறுறீங்க அண்டக்குளத்தில் இருந்து 20 நிமிடத்துல புதுக்கோட்டையில போய் நிக்கிறீங்க. சீமாட்டி சில்க்ஸ்ல போய் சேலை எடுத்துட்டு அதே பஸ்ல திரும்பி வந்துடுறீங்க. திரும்ப திரும்ப போறீங்க, திடீர்னு போயிடுறீங்க, புதுக்கோட்டையில போய் இறங்குறீங்க.
அடுத்த ஒரு டவுன் பஸ் பிடிச்சு கீரனூர்ல போய் இறங்கிடுறீங்க. கீரனூர்ல இறங்கிட்டு இன்னொரு டவுன் பஸ் பிடிச்சு திருச்சியில போய் இறங்கிடுறீங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா திருச்சி மலைக்கோட்டைக்கு போறேன் அப்படிங்கிறீங்க. சரி, மலைக்கோட்டையை பார்த்தாச்சுல, ஊர் திரும்ப வேண்டியதானே. அடுத்த பஸ்ஸை பிடிச்சி சமயபுரத்தில் போய் மாரியம்மாளை பார்த்துட்டு வர்றாங்க. எல்லா பெண்களும் பேருந்திலேயே பயணிக்கிறார்கள். எந்த காசும் யாரும் கேட்பதில்லை. விடியல் பயணம்னு அதற்கு பேர் சூட்டி இருக்கிறார். சில பெண்கள் திரும்ப திரும்ப பேருந்தில் ஏறுகிறார்கள். ஏன்னு கேட்டேன், குடிசை வீடு, காத்து இல்லை, பஸ்ஸில் நல்லா காத்து வருது, அதனால போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். பெரிய என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய் தமிழ்நாட்டு ஏழை பெண்களுக்கு இன்னைக்கு வாய்ச்சிருக்கு. நான் இப்ப கடவுள்கிட்ட கேட்கிற ஒரே கோரிக்கை, இன்னும் ஒரு பிறவி எனக்கு வாய்க்குமானால் என்னை ஒரு பெண்ணாக பிறக்க செய்வாய் இறைவான்னு கேட்டுட்டு இருக்கு. அவ்வளவு லாபம். 17 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி. காட்டுக்கு போவாள், கழனிக்கு போவாள், சுள்ளி பிறக்க போவாள், கூலி வேலைக்கு போவாள், சித்தாள் வேலை பார்க்க போவாள். 7 மணிக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். 8 மணிக்கு பள்ளிக்கு போவான் பிள்ளை. ஒரு உப்புமா கிண்டி வச்சுட்டு போறதுக்கு கூட அவளுக்கு நேரமும் சூழலும் வாய்க்காது. எங்கள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார், நான் உப்புமா தருகிறேன், இட்லி தருகிறேன், தோசை தருகிறேன், விதவிதமான பலகாரங்கள் சமைத்து பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி தருகிறேன்னு. 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆட்சிக்கு இருக்கிறதுலே பெரிய பெருமை என்ன தெரியுமா? இன்னைக்கு IAS எக்ஸாம் எழுதினாங்க. நானும் IAS எக்ஸாம் எழுதினேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எனக்கு, செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் பொது வாழ்வுக்கு வந்துட்டேன். எனக்கு சரியான கைடு பிலாசபர் கிடைக்கல. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 54 பேர் தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதை அண்டக்குளத்தில் பகிரங்கமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 50 பேர் எனக்கு IAS ஆபீசர். ஆனால் ஸ்டாலின் திட்டத்தினால வந்து தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கான், ஆளுநர் RN ரவி. எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஒரு கவர்னர் பொறுப்பு என்னன்னு நாஞ்சில் சிம்பத்துக்கு தெரியும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் கையெழுத்து போடணும். ஏன்னா, ஐயோ தம்பி கொஞ்சம் பேசாம இருங்க, இல்ல அவரால முடியாது. நான் முதல்வன் திட்டத்தில் சேர்க்க வேண்டியது வர தப்பு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அந்த கவர்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினா அவர் கையெழுத்து போட்டு சாங்ஷன். அதான் அரசியல் சட்டம். கையெழுத்து போட மாட்டோம். ஏன் கையெழுத்து போடலன்னு கேட்டா, இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல 2 வலதுசாரிகள்ங்கிற பேர்ல 2 பயில்கள் வந்து உட்கார்ந்துருப்பான். கையெழுத்து போடுறதுக்கு கால வரையறை கிடையாதுன்னு சொல்லுவான். அதனாலேயே தொலைக்காட்சி விவாதங்களை நான் நிராகரிக்கிறேன். சண்டை வந்துடும். நான் தரவுகளோட பேசுறவன். காலவரையறை கிடையாதுன்னு பேசுவான். உண்மைதான். நாங்க என்ன கேட்டோம்? ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வேணும்னு கேட்டோம். இருக்கிற மருத்துவத்திலேயே உன்னதமான மருத்துவம் சித்த மருத்துவம். அலோபதி மருத்துவத்தை நான் குறை சொல்லல, ஆயுர்வேத மருத்துவத்தை குறை சொல்லவில்லை, ஹோமியோபதி மருத்துவத்தை குறை சொல்லவில்லை, யூனானி மருத்துவத்தை குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த மருத்துவத்தை விட சித்த மருத்துவம் உன்னதமானது. ஆதிகாலம் தொட்டு தமிழ்நாட்டில் இருப்பது 18 சித்தர்கள் வாழ்ந்த நாடு எங்கள் நாடு. கையை பிடிச்சு நாடி பிடித்து என்ன நோய்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல் சித்த வைத்தியர்களுக்கு உண்டு. ஸ்கேன் கிடையாது, பிளட் டெஸ்ட் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது. கையை பிடிச்சு பார்த்த உடனே உடம்பில் இருக்கிற நோய் இன்ன நோய்னு சொல்லிடுவார் சித்த வைத்தியர். எல்லா நோய்க்கும் தீர்வுண்டு, எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. தமிழ்நாட்டில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று கேட்டது தப்பா பெரியவர்களே? கையெழுத்து போட மாட்டேங்கிறான். சாதியிலே
சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் இது அழகவே என்று வாடி வருந்திய எங்கள் வள்ளலாரை சனாதன சிமிழுக்குள் நினைக்கிறான். தாழ கிடப்பாரை தலை தூக்குவதே தர்மம் என்று ஆதிக்கத்தின் கன்னத்தில் அறைந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு தலைப்பாகையும் வேட்டியும் கட்ட உரிமை வாங்கி தந்த வைகுண்டரை சனாதன சிமிழுக்குள் அடைக்க எச்சரிக்கிறார். மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என் பெருமைக்குரியவர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடினானே, சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான என்று சிந்தித்தானே, அந்த வள்ளுவனுக்கு அவன் காவி கட்டுவதற்கு ஆசைப்படுகிறான். ஒரு கவர்னர் என்ன செய்திருக்கணும்? அவன என்ன கேட்டா அவன் குடியிருக்கிற கிண்டி ராஜபவன் வீட்டுக்கு தண்ணியை துண்டிச்சிருக்கணும், மின்சாரத்தை துண்டிச்சிருக்கணும். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல ஊர் மேய்கிறவன் நீ பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தீர்மானத்தை நிராகரித்தாய். உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் கதவை தட்டினார். 10 மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தேர்வு செய்கிற குழுவில் இந்த நாட்டில் யுஜிசியில் இருந்து பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்று எங்களை நிர்பந்திக்கிறார். எங்கள் பணத்தில் கட்டிய பல்கலைக்கழகம், எங்கள் பணத்தில் கட்டிய கல்லூரி, எங்கள் மக்களுக்காக நாங்கள் கல்விக்காக எழுப்பிய மாளிகையில் அத்துமீறுகிறான். அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் ஆளுநர் ரவி. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய கல்வியோடு விளையாடுகிற இந்த கவர்னருக்கு நீங்கள் என்ன தண்டனை போன்று உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் கேட்டார். 10 மசோதாவும் நடைமுறைக்கு வருகிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது மட்டுமல்ல, என் பெருமைக்குரியவர்களே, இனிமேல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர் அல்ல, தமிழ்நாட்டின் முதல்வர் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்று இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்குமே. எவ்வளவு பெரிய சாதனை! எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா முதல்வர்? கேரளத்திற்கும் அவர்தான் முதல்வர், தெலுங்கானாவுக்கும் அவர்தான் முதல்வர், ஆந்திராவிற்கும் அவர்தான் முதல்வர், கர்நாடகத்துக்கும் அவர்தான் முதல்வர், ஜார்க்கண்டுக்கும் அவர்தான் முதல்வர். இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழே நசுங்குகிற எல்லா மாநிலத்திற்கும் ஒரே முதல்வர் எங்கள் ஸ்டாலின் தான். இதை இன்னைக்கு செய்திருக்கோம். இந்த சாதனைக்காவது நீங்க ஓட்டு போட வேண்டாமா? இன்னைக்கு பயத்தில் இருக்கோம். அசர் பெரிய அச்சத்தில் இருக்கார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திமுக மேடைக்கு எதுக்கு வந்திருக்காரு? பாதுகாப்பு இங்க வந்தாதான் கிடைக்கணும் அவருக்கு தெரியுது. இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள். நீ இல்லை, நீ காட்டி கொடுத்தவன், நீ மாற்றானின் காலை நக்கி பிழைத்தவன், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவன். வீர சவர்கார் எழுதிய மன்னிப்பு கடிதம் நாஞ்சில் சம்பத்தின் கையில் இருக்கிறது. நாங்கள் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல, நாங்கள் கட்டிய மனைவியின் தாலியை விற்று சுதேசி கப்பலை கடலில் விட்டவர்கள். நாங்கள் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்கள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கல்விக்கரையம் சுமந்தாயா? பிச்சை கேட்டால் தருகிறேன், வெறி கேட்டால் தர முடியாது என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து கட்டை புளியவரத்தில் கயத்தாற்றில் தொங்கிய கட்டப்பொம்மன் பரம்பரை நாங்கள் மண்டியிட மாட்டோம். கடைசி வைஸ்ராய் என்று கருதப்பட்டவர் பகதூர் ஷா. நானே வைஸ்ராய் என்று அறிவித்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், நீயே வைஸ்ராயா, உன்னை என்ன செய்ய போகிறேன் பார் என்று வைஸ்ராய் என்று அறிவித்துக் கொண்ட மாமன்னர் பகதூர் ஷாவை பிரிட்டிஷ் போலீசார் கைது செய்தார்கள், கராக்கிரகத்தில் அடைத்தார்கள். காலையிலே கடும் பசியால் துடிக்கிறார். பிரிட்டிஷ் போலீசாரிடத்தில் கேட்கிறார், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தாருங்கள், எனக்கு காலை உணவு தாருங்கள், எனக்கு நாஸ்தா தாருங்கள் என்று கேட்கிறார். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள் என்கிறார்கள். என் பெருமைக்குரியவர்களே, அரை மணி நேரம் கழித்து ஒரு தாம்பாளத்தில் இதோ உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு என்று கொடுக்கிறார்கள். என் தாய்மார்களே, தாம்பாளத்தில் மூடியிருக்கிற துணியை விலக்கி விட்டு பார்த்தால் அவருடைய 2 புதல்வர்களின் வெட்டப்பட்ட தலை அவருடைய தாம்பாளத்தில் இருந்தது. இந்த தியாகம் செய்தவனுடைய பெயர் பகதூர் ஷா.
ஒரு அங்குலம் நிலம் வெள்ளைக்காரனுக்கு தரமாட்டேன் என்று சொன்னவர் பகதூர் ஷா. அவருக்கு இந்தியாவில் 6 அடி நிலம் புதைப்பதற்கு கிடைக்கலை. அவரை நாடு கடத்தினார்கள், ரங்கூனில் சிறை வைத்தார்கள், அங்கேயே மரித்து போனார். ஒரு அங்குல நிலம் தர முடியாது என்ற பகதூர் ஷாவுக்கு இந்தியாவில் புதைப்பதற்கு, அடக்கம் செய்வதற்கு 6 அடி நிலம் கிடைக்கவில்லை. காந்தியினுடைய அகிம்சை மட்டும் இந்தியாவின் விடுதலையை தீர்மானிக்காது. முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும், இதற்கு ஆயுத போர்தான் தீர்வென்று மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடல் கடந்த நாடுகளில் பாசறை அமைத்து பாடிவிடமைத்து இயங்கிய காலகட்டத்தில் அவர் ரங்கூனுக்கு சென்ற பொழுது பகதூர் ஷாவினுடைய அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு ஒருபடி மண்ணை எடுத்து தன்னுடைய வாளின் முனைப்பகுதியில் போட்டு அடைத்துவிட்டு இந்தியாவுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கான பராக்கிரமத்தை பலத்தை எனக்கு தா என்று பிரார்த்தனை செய்தார் நேதாஜி. இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு 1000 கனவுகள் கண்ட இளம் தலைவன் ராஜீவ் காந்தி. நீங்கள் இன்றைக்கு இந்தியா டிஜிட்டல் மயமாகி இருக்கிறது என்றால் இதற்கு வித்திட்டவன் ராஜீவ் காந்தி. அந்த மகத்தான தலைவன் ரங்கூனுக்கு மியான்மருக்கு சென்ற பொழுது அவருடைய பகதூர் ஷாவின் அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க நான் கனவு காணுகிறேன், என் கனவுகளுக்கு சிறகுகள் தாருங்க என்று அவருடைய அடக்கத்தலத்தில் நின்று வணங்கினார் ராஜீவ் காந்தி. இந்தியாவின் விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களை மாட்டிறைச்சி வைத்தான் என்று வெட்டி கொள்ளுகிறார்கள், மாட்டிறைச்சி தின்றான் என்று அடித்துக் கொள்ளுகிறார்கள். நான் உண்ணுகிற உணவில், நான் உடுத்துகிற உடையில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். என் பெருமைக்குரியவர்களே, வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக ஆக்க திட்டமிடுகிறார்கள். இதை எதிர்க்கிற துணிச்சல் இந்திய அரசியலில் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்றால் அவன் பெயர்தான் ஸ்டாலின். அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். ஆகவே வருகிற யுத்தகாலம் பல பேருக்கு முதல்வர் கனவு வந்து வந்து போகலாம். ஆனால் நிரந்தர முதல்வர் என்று நாஞ்சில் சம்பத் சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கிறவன். அரசியல் தட்ப வெட்பங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் உங்கள் துயரங்கள் தொடருமானால் உங்கள் துயரங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆறுதலாக இருப்பார். உங்கள் துன்பங்கள் உங்களை நெருங்குமானால் உங்கள் துன்பங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் விடுதலை வாங்கி தருவான். உங்கள் கனவுகள் நனவாகவில்லை என்றால் உங்கள் கனவுகளுக்கு அண்ணன் ஸ்டாலின் சிறகுகளை தயாரித்து தருவான். நீங்கள் ஓட வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அவன் குதிரையின் கால்களை, மான்களின் கால்களை பெற்று தருவான். நீங்கள் தத்தளித்தால் எங்கள் முதல்வர் உங்களுக்கு படகாக இருப்பார். என் பெருமைக்குரியவர்களே, நீங்கள் தடுமாறினால் எங்கள் முதல்வர் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பார். நீங்கள் இரும்பாக இருந்தால் உங்கள் இரும்பை பொன்னாக்குகின்ற மந்திரக்கோலாக முதல்வர் ஸ்டாலின் இருப்பார். அந்த ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும். நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதற்கு வழிவகை காண வேண்டும். அண்டத்தின் ஒரு பகுதி அண்டக்குளத்தில் இதை பதிவு செய்து இன்னும் நான் பேசுவேன், என்னால் முடியும். ஆனால் தாய்மார்கள் இவன் முடிக்க மாட்டானா என்று முணுமுணுக்கிற சத்தம் என் காதுக்கு கேட்கிறது. ஆகவே தாய்மார்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.